குற்றக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். இன்றைக்கும் மக்கள் திலக மனதில் மகாத்மா என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நம் நாடு படத்தை பற்றி அங்கே பேசினோம். அந்த படத்திலே ஒவ்வொரு காட்சியாக பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்திலே அவர் நகரசபை தலைவராக இருந்து அங்கே லஞ்சம் கொடுக்க வருவார்கள். அப்படி அங்கே வருகின்ற பொழுது அங்கே என்ன பாடல் ஒலிக்கப்படும் என்று வாங்க முடியாது என்று சொல்லுவார். அங்கே என்ன பாடல் ஒலிக்கப்படும் என்று சொன்னால் ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற அந்த பாடல் தான் அங்கே ஒலிக்கப்படும். அது காந்திக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அங்கே லஞ்சம் வாங்க முடியாது என்று சொல்லி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி விடுவார். அதற்கு பிறகு எம்ஜிஆரை மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே பலரும் பேசுவார்கள், அவர் மேல் நம்பிக்கை இல்லை என்று. அப்போதும் அவர் உண்மையான மக்களுக்கு உழைக்கிறேன் என்று சொல்லி பேசுகின்ற பொழுது மகாத்மா காந்தியினுடைய உயரமான படத்தை, அதாவது ஒரு ஆள் உயர படத்தை அவர் கையிலே தடி ஊண்டி கொண்டு நடந்து போகின்ற மாதிரி ஒரு படத்தை தான் காண்பிப்பார்கள். பல முறை அவர் பேசுகின்ற பொழுது அந்த மகாத்மா காந்தியினுடைய படத்திற்கு பக்கத்திலே நின்று தான் அவர் காந்தியின் கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் பேசுவதாக அந்த காட்சி அங்கே அமைந்திருக்கும். அதில் பின்னாடி அதற்கு ஏற்கனவே முதலிலேயே அந்த நகரசபை தலைவருக்கு போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றவுடன் ஒரு பாடல் அங்கே ஜெயலலிதா அவர்களால் ஒரு குழுவோடு பாடப்படும். அந்த பாடல் தான் வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோம் ஐயா என்ற அந்த பாடல். அந்த பாடலிலே ஒரு வரி அங்கே வரும். அந்த வரி தான் வருகின்ற பொழுது மிக சிறப்பாக அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கும். காந்தியும் அங்கே காட்டப்படுவார், தலைவர்களும் காட்டப்படுவார்கள். ஜாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஜாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் பயன்படுத்த அனுபவிக்காமல் பலருக்கும் பயன்பட செய்தோமே என்று அங்கே அந்த பாடலை பாடுகின்ற பொழுது அந்த மகாத்மா இந்தியாவை காண்பிப்பார்கள். அந்த இந்தியாவுக்கு நடுவிலே மகாத்மா காந்தி நடந்து போவது போன்ற அந்த ஒரு காட்சியெல்லாம் அங்கே காண்பிக்கப்படும். இதையெல்லாம் ஏன் காண்பித்தார் என்று சொன்னால், இந்திய சுதந்திரம் சாதாரணமாக பெற்றதில்லை. காந்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்களால், காந்தியின் தலைமையால் நாம் பட்ட பாடு கொஞ்சமல்ல. வெள்ளையரை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு மகாத்மா காந்தி செய்த தியாகம் சாதாரணமானதல்ல. அப்படிப்பட்ட தியாகி தான் மகாத்மா காந்தி என்பதை எடுத்து காண்பிப்பதற்காக இந்த காட்சியை அந்த பாடலோடு சேர்த்து அங்கே காட்டியிருப்பார். ஆக மக்கள் திலகம் மனதிலே மகாத்மா என்றைக்கும் இருந்தார் என்பதை இந்த காணொளி வாயிலாக உங்களிடத்திலே நினைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பார்ப்போம்.